காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதிகளில் தெரு நாய்களை பிடித்து கருத்தடை செய்யும் பணி துவங்கியது. தமிழ்நாடு முழுவதும் தெரு நாய்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவது பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. உலக அளவில் தெருநாய் கடியால் ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடம் இருந்து வருகிறது. இந்தியாவில் தெருநாய் கடிகளால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையில் தமிழ்நாடு முதலிடம் இருப்பது தலைவலியை ஏற்படுத்தி வருகிறது. தெருநாய் கடிகள் மூலம் ராபிஸ் நோய் பரவுவதால் உயிரிழப்பு சம்பவங்களும் அவ்வப்போது நடைபெற்று வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இதே நிலையில் காஞ்சிபுரம் மாநகராட்சியிலும் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாநகராட்சியில் உள்ள 51 வார்டுகளிலும் தெருநாய் தொல்லை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட சின்ன காஞ்சிபுரம், பூக்கடை சத்திரம், வேதாச்சலம் நகர், பெரியார் நகர், டோல்கேட், ஏகாம்பரநாதர் கோயில் சன்னதி தெரு, நடுத்தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தெருநாய்களின் அட்டகாசம் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். சமீபத்தில் கூட காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திற்கு அருகே ஒரு நாய் 20க்கும் மேற்பட்ட நபர்களை கடித்த சம்பவம் காஞ்சிபுரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இதனால் காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியில் சுற்றித் திரியும் நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாநகராட்சியில் உள்ள 51 வார்டுகளில் உள்ள தெரு நாய்களை கட்டுக்குள் கொண்டுவர மாநகராட்சி அதிகாரிகள் முடிவெடுத்தனர். அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாநகராட்சியில் உள்ள 51 வார்டுகளிலும் உள்ள தெரு நாய்களை கருத்தடை செய்வதற்காக 9 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக இதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தெரு நாய்களை பிடிக்கப்பட்டு கருத்தடை மையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு தெரு நாய்களுக்கு கருத்தடை செய்யப்படுகிறது. இதுபோன்று கருத்தடை செய்து முடித்த பின்னர் தெருநாய் எந்த இடத்தில் பிடிக்கப்படுகிறதோ அதே இடத்தில் கொண்டு வந்து விடப்படுகிறது. தெருநாய் பிடிக்கும் வண்டி மூலம் நாய்கள் பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டு மாநகராட்சி அதிகாரிகள் அழைத்து செல்லுகின்றனர். இந்த பணிகள் தொடர்ந்து செய்து வந்தால் காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியில் நாய்களின் தொல்லை குறையும் என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சில ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தெருநாய்களுக்கு கருத்தடை செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இருந்தும் உடனடியாக நாய்களை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை மாநகராட்சி எடுக்க வேண்டும் என்றும் பலர் கோரிக்கை வைத்துள்ளனர்.